அப்பா எங்கம்மா கிளம்பிட்டாங்களா? அப்ப காலையில எந்திரிச்சோடனே கிளம்பிட்டாவ. சரிம்மா. நீ ஏதாவது காஃபி ஏதாவது குடியா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்ன சாயந்தரம் ஆயிட்டலா? ஏதாவது சாப்பிடுமா? ஏன் சாப்பிடாம இருக்க? இல்ல பெரியம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா பெரியம்மா இந்தாடா வடை எடுத்துக்க. என்னக்கா நீயா செஞ்சா? ஆமாடா. ஏம்மா அக்கா எதுக்கு சமைக்க சொன்னியா? அவளே ரெஸ்ட்ல இருக்கணும்னு தெரியாதம்மா? எப்பப்பா அக்கா மேல பாசத்தை பாரு. அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்பா உங்க அக்காலாம் ஒன்றும் செய்யல, பெரியம்மா தான் வடை சுட்டு வச்சிருந்தா. ஆமாம்க்கா நான் தான் செஞ்சேன். அவ அதை எடுத்துட்டு வர அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி. ஆனா என் தம்பிக்கு நல்ல பாசம் என் மேல. ஆமா பெரிய இருக்காதா? சாப்பிட்ற எடுத்து. அக்கா மேலேயே இவ்வளவு பாசமா இருக்கானே. சண்முலாம் உண்மையாவே கொடுத்து வச்சவதான். சிரிக்கிறத பாருவேன். அவன் சிரிப்பான் சிரிப்பான். ஏன் சிரிக்காம இருக்க போறான்? இப்ப என்ன உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, உண்மையை தானே சொன்னேன். என்ன பேசுனியா அவட்ட? பேசுனேன். சேலையெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? அது எப்படி பிடிக்காம இருக்கும்? நான் எடுத்து கொடுத்து பிடிக்கலன்னு சொல்லிடுவாளா? ஆனா ரொம்ப தாண்டா பண்றீங்க எப்பா. சரி உட்காரியா? வேணாம் நான் உட்காந்தே தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் நிக்கேன். அப்படியே வாக்கிங் போமா? சரி பெரியம்மா. ஒத்தைக்கு நடக்கத ஒரு மாதிரி இருக்கு, யாராவது என் கூட துணைக்கு வரீங்களா? மாடியில நடக்கிறதுக்கு எப்படி துணைக்கு வர நாள்? யாராவது துணைக்கு வந்தா பேசிட்டே நடக்கலாம்ல, அதுக்குதான். இதே போனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி போனையும் வாங்கி வச்சுட்டாவ. ஆமாமா, பிரெக்னன்சி டைம்ல போன்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஏதாவது புக்கு படி, உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது கேளு. அட சாமி நீ வேற சும்மாறா. வீட்டுக்காரர் காதல எழுதி கேட்ட போகுது. அவரு அப்படிதான்டா, புக்க படின்னு சொல்லி புக்கா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது கூட ஒழுங்கா படிச்சது இல்லடா. நான் இப்ப இவருக்கு பயந்தே படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் மக்கா இதை பரிச்சை ஏதாவது எழுதணுமோ? ஏன் சிரிக்கா? தெரியுமா, பரிச்சை எழுதலாம்ல. பிரெக்னன்சி டைம்ல நம்ம கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னாக்கா பேபிக்கு கொஞ்சம் அதெல்லாம் கேட்கும். நம்ம பண்றதெல்லாம் பேபிக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் படிச்சோம்னாவோ இல்ல பாட்டு கேட்டோம்னாவோ நம்ம என்ன பண்ணாலும் அது பேபிக்கு புரியும். அதனால மாமா ஏதாவது புக்கு படி, மைண்ட் ரிலாக்ஸுக்காக சொல்லியிருப்பாரு. இவ போனே தானே கிடப்பா, இல்லைன்னா டிவியிலே கிடப்பா. இவளை பத்தி தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லியிருக்காரு மாமா. ஆமா நான் போன்லயே கிடப்பேன், இவன் பார்த்தான். நீ எல்லாம் பேசவே கூடாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது போனை பார்த்துக்கிட்டே அடுப்ப தீய விட்டவ தானே நீ? இன்னும் மறக்கலையா? அதானே அந்த சட்டியே ஓட்டையா போயிட்டு மக்கா, இன்னமும் பத்த வைக்க முடியல. மாமா பழம்பிட்டு இருக்கியே அந்த சட்டி ஓட்டையா போனதுக்கு. நல்ல பாத்திரமட்டி. கடவுளே இந்த அம்மைய பாருடா. இல்ல உன்னாலதான், உன்னதான் போட்டு அடிக்கணும். நான் என்ன செஞ்சேன்? நான் பாட்டுக்கு பேசாம தானே இருந்தேன், நீ தானே ஏத்தி விடுற அம்மாவை. ஏதோ என்னால முடிஞ்சது. வடை எடுத்துக்கா. வை அடுப்பில் நின்று சுடுறது ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு, சாப்பிடிய. இன்னும் 2 நாள்ல 4 நல்ல நாளா தானே இருக்கு. அம்மாவுக்கு வளகா வச்சிருவோமா? ஆமா அன்னைக்கு பேசினது தானே. சரி அப்புறம் என்ன 2 நாள்ல வச்சிருவோம். ஆட்டும் சரி வா, சாயந்தரத்துக்கு மேலே நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வருவோம். மக்கா ஃப்ரீயா இருக்கீல சாயந்தரம்? ஃப்ரீ தான் பெரியம்மா, போலாம். சரிம்மா. சரி ஓகேம்மா, நாளைக்கு காலையில ரெடியா இரு. சரி சந்தோஷ். உங்க வீட்ல என்ன எது சொன்னாவளா? நீங்க அத்தை கேட்டுட்டே கிடந்தாவ அந்த வார ஃபுல்லா. இன்னும் அந்த பையன் வீட்டுல வரலையான்னு. உன்கிட்டயா கேட்டாங்க? இல்ல பாட்டிட்டு கேட்டாவளமா, பாட்டி என்கிட்ட சொன்னாவ. சரி. அத்தை நீ காலையிலே வந்துட்டாவ. இன்னைக்கு ஏதாவது எல்லை கூட்டினாவளா? இல்லடா எதுவுமே சொல்லவே இல்ல. நான் கண்டிப்பா ஏதாவது சண்டை போடுவான்னு நினைச்சேன். சரி விடு, அவையில புரிஞ்சுட்டாவளா இருக்கும். மாமா நாளைக்கு காலையில தான் வருவாரு. அப்படியா? சரி. ரீனா வருவானா? தெரியலையே. ஏன் தெரியலன்னு சொல்ற? நீ சொல்லலையோ? நான் எப்படி சொல்றது? ஏன் சும்மா சொல்லு, அவ வீட்டுல இருந்து பேச வரவன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதாவது நினைக்க மாட்டானா? இல்ல சந்தோஷ். வேற இப்படி பேசாத நீ. இதானே சொன்ன அன்னைக்கு, நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவனும் நார்மல் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னல. சொன்னதான். சொன்னாலும் அவன் இப்ப இதுக்கெல்லாம் வரமாட்டான். மேரேஜ்க்கு 2 பேருமே சேர்ந்து இன்வைட் பண்ணிடலாம். ஏன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே, உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் கூட வர மாட்டான்? லூசு, மாமாவும் வராருல. அப்ப அவன் ஆஃபீஸ் அங்கதானே இருந்து பாத்துக்கணும். சரி ஓகே. மேரேஜ்க்கு 2 பேர் கண்டிப்பா இன்வைட் பண்ணணும், சரியா? ஓகே சந்தோஷ், கண்டிப்பா இன்வைட் பண்ணிடலாம். அன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போடியா? தெரியல, ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வர வேண்டியதான். சந்தோஷ். என்ன? கிரீன் கலர் ஷர்ட் போடேன். ஏன் கிரீன் கலர்? எனக்கு தான் அந்த கலர் பிடிக்கும்ல, உனக்கு தெரியாதா? உனக்கு பிடிக்கணும், நீ கிரீன் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் எடுத்து போடு. எனக்கு கிரீன் பிடிக்காது, நான் கிரீன் ஷர்ட்ல வர மாட்டேன். எப்படி பண்ணியா? நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட கிரீன் கலர் ஷர்ட்டும் இல்ல. உன்னை இப்ப போய் வாங்கிட்டு வா. அடியே, டைம் எத்தனை ஆச்சுன்னு தெரியுமா? மணி 10 ஆகு. இப்ப எவன் ஜவுளி கடை திறந்து வச்சிருக்கான்? அதெல்லாம் தெரியாது, நீ கிரீன் கலர் ஷர்ட்ல தான் வரணும் நாளைக்கு. என்கிட்ட கிரீன் ஷர்ட்லாம் இல்லடி. ஏதோ ஒரு ஷர்ட் நல்ல ஷர்ட்டை பார்த்து எடுத்து போட்டு வருவேன். எனக்கு பிடிச்சா வெளியே வந்து பாரு, இல்ல ரூம்குள்ளே இருந்துக்கா. அப்படியா? ஆமா. அப்ப நான் வெளியவே வர மாட்டேன் பாரு. சரி அப்ப நான் ரூம்குள்ள வந்துறேன். செருப்பு. ஏதா நீ இப்பல ரொம்ப வாய் பேசுற. வாய் இருக்கு அதனால பேசுறேன். என்னத்த பண்ண? லவ் பண்ணி தொலைச்சிட்டனே. என்ன சொன்னா? ஒன்னும் இல்ல, உன்ன மாதிரி அழகு தேவதையை லவ் பண்ணிட்டனே. நான் என்ன பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது
பாய்டி தங்கப்பட்டாணி. பாய் பாய். வாங்கம்மா. வரேன். வரேம்மா. எங்கம்மா தம்பி வரலையா? இந்த காரை விட்டுட்டு வரான். அப்படியா? சரிம்மா, வாங்க வாங்க. ஸ்வேதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, பிள்ளைய 2 விரும்பிடுச்சு பாத்தீங்களா? அதான் வாழ்க்கையை அவ தானே வாழணும். அம்மா ஆசைக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையை பண்ண வைக்க முடியுமா? இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? நம்ம பையனை வேண்டாம்னு சொல்லிட்டு இவனை போய் கட்ட போறேங்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்ன மனுஷனோ? பிள்ளைய சந்தோஷம் தானே முக்கியம். என்ன ஸ்வேதா வெளியே வரவே இல்ல? உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானம்மா? எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். அம்மா, உங்களுக்கு? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன பேசி நீ? நான் உண்மையை தானே சொன்னேன். என்னாச்சு? இல்ல, அவிய வாழ்க்கையை அவிய டிசைட் பண்றவ. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு கேட்டேன். ஏன் தேனி இப்படி இருக்கா? சரிக்கா. பிள்ளைய வர சொன்னீங்கன்னா பாத்துருவோம்ல. இந்த சொல்லியே. இதெல்லாம் என்கிட்ட பேசிடாதீங்க. நம்ம பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல. அம்மா பிள்ளை இருக்க வேண்டிய இடம் தான். இப்ப என்ன பண்ண? அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அதுக்குன்னு எவனோ ஒருத்தனுக்கு போய் கட்டணும்னு நினைக்கிறீ பாத்தீங்களா? அதுக்கு நீங்களும் சம்மதம் சொல்ற பாத்தியா? பிடிக்காத வாழ்க்கையை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்க முடியாது. ஆமா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. அதனால நம்ம பையன் வாழ்க்கையும் தான் கெட்டு போவோம். பையன் இவளை கட்டினா என்னென்ன கிடைக்கும் தெரியுமா நமக்கு? என்ன சொத்து தானே? உங்க அண்ணன் வீட்டு சொத்து தானே. இந்த சொத்து நமக்கு வேண்டாம். நம்ம என்ன ஒண்ணும் இல்லாமையா இருக்கோம்? ஆமா, ஏதோ ஒன்று சொல்லிருங்க. அதனால என் பையன் வாழ்க்கையை நினைச்சா நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். இங்க பாரு, நம்ம பையனுக்குன்னு பிறந்தவ எங்கேயாவது இருப்பா. அவ வருவா, சரியா? அவளை மருமகள ஏத்துக்க. ஆமா, அவ வரவ என்ன சொத்தோடையா வர? எம்மா சொத்துன்னு ஏன் தான் இப்படி அழியறியோ தெரியல. உனக்கு என்ன தெரியும்? எப்படி ஒண்ணும் தெரியாத விளையாட்டு தலை குனிஞ்சிட்டே வாரா. என்கிட்ட என்னென்ன பேசிருப்பா இவ? வாங்கம்மா, வாங்க ஜோதிமா. வரமக்கா. மக்களே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஓய், என்ன கிரீன் ஷர்ட் ஓகேவா? செம்மையா இருக்கடா என் குண்டு பட்டாணி. ஸ்வேதாவை எங்க பையன் சந்தோஷ்க்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோமா. நல்ல முழு மனசோட உங்க வீட்டு பிள்ளையே எங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க. இங்க எல்லாருக்குமே சம்மதமா? கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? எங்க மகளுக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கு. அப்படியா? நல்லது. அதனால கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் தள்ளி கூட வச்சுக்கலாம். சரிம்மா, சரி. ஆட்டுமா. சரிம்மா, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறிய பிள்ளைக்கு? எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸ்வேதா மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. எதா இருந்தாலும் இப்பயே கேளுங்க. கடைசியில் அப்புறம் இது செய்யல அது செய்யலன்னு சொல்லி எது சொல்லி வந்துடாதீங்க. தேனே, ஏன் அழறிய? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? இல்லங்க, எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப சொல்லியதான் நாங்க எப்பவும் சொல்லுவோம். இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாவ. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு கடைசியில் குடும்பப்படுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சத்தம் ஏன் இப்படி பேசுறவ? சந்தோஷ், ப்ளீஸ் கோவப்படுறாத. நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன எது கலைச்சா? நான் வந்திருக்கவே மாட்டேன்ல. உனக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போ நீ. ஆமா, என்னையே எல்லாரும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, நீங்க எது நினைச்சுக்கிறாதிய? இல்லம்மா, இது தயவு செஞ்சு எது நினைச்சுக்கிறாதிய? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, நாங்க எதுவும் நினைச்சுக்கல, பரவாயில்ல. சரிம்மா. அப்ப உங்க மவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துலயே ஸ்வேதாக்கு சந்தோஷ்க்கு கல்யாணத்தை வச்சிருவோம். ரொம்ப நல்லது. சரி, வாங்கம்மா சாப்பிட. சந்தோஷ், ரொம்ப சாரிடா. சரி விடு, நீ ஏன் சாரி கேக்கா? இல்ல, எங்க அத்தா அப்படி பேசிட்டாவல்ல. சரி விடு. இருந்தாலும் கொஞ்சம் அவங்க யோசிச்சு பேசிருக்கலாம். அவங்க அப்படிதான்டா, சாரிண்ணா. சரி விடு, சாரிலாம் ஏன் கேக்கா? நீ ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஓகேவா? நான் கேட்டான்னு சிரிக்கிறியா இல்ல நிஜமாவே? லூசு, நிஜமா தாண்டி சிரிக்கிறேன். அப்போ ஓகே. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஆமா. சரி, கிரீன் ஷர்ட் இல்லவே இல்லைன்னு சொன்ன? சும்மா தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணானே. தெரியும். உன்கிட்ட ஏற்கனவே கிரீன் ஷர்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். லூசு, நேத்து நைட்டு போய் எடுத்துட்டு வந்தேன்டி. என்னடா சொல்ற? நைட்டா போய் எடுத்தா? ஆமா, எங்கேயுமே கடையே இல்ல. ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வரதுக்கே 11 ஆயிட்டு. அடப்பாவி, நான் உன்கிட்ட இருக்கும்னு நினைச்சிட்டு நீ போய் சொல்லியா நினைச்சேன். இல்ல புதுசு, நேத்தா போய் எடுத்தேன். நான் சும்மா விளையாட்ட சொன்னதுக்குலாம் எதுக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வர? நீ கேட்டு எதுவுமே இல்ல, முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எல்லாமே உனக்காக தான் ஸ்வேதா. லூசு. போடா என் குண்டு பட்டாணி. போதும். சரி, நான் எப்படி இருக்க? எதுவும் சொல்லவே இல்ல. உனக்கு என்ன, நீ எப்பவும் அழகு தானே? நான் எப்பவும் அழகுன்னு எனக்கே தெரியும்டா. ஆனாலும் நீ என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சரியா? ஐயோ, இந்த வியாதி வேற இருக்காடி உனக்கு? எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த வியாதி இருக்கு. அவங்க அழகா இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓ அப்படியோ? பசங்க நாங்க தான் ரொம்ப பாவம். பசங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்கடே. சரி சொல்லு. ரொம்ப 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 அழகா இருக்க. ஆனா உன் மூஞ்சில என்னமோ இருக்கு. ஐயோ, என்ன இருக்கு?
நான் போய் கண்ணாடி பார்த்துட்டு வரேன். ஏய் இரு இரு. என்ன இருக்கு சொல்லு. ஆ அழகுதான். லூசு.